இந்த வார்த்தை எனக்கு 15 வயசுல கிடைச்சிருந்தா, இந்த வார்த்தை எனக்கு 20 வயசுல கிடைச்சிருந்தா, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லும் வார்த்தை அதுதான். 2000 கோடி 5000 கோடி சம்பாதித்த தொழிலதிபர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த 5000 கோடியும் வச்சுக்கோங்க, இந்த இளமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் மறுபடியும் இப்படி 10 மடங்கு சம்பாதித்து காட்டுகிறேன். உன்னிடத்தில் இருக்கிறது அந்த இளமை. அந்த இளமையை நீ எப்படி அறுவடை செய்ய போகிறாய்? இன்று காலை எழுந்த பொழுது, குழந்தையே, என் காதிலே ஒரு சொல் வந்து சேர்ந்தது. அது ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட். அவன் ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்கிறான். ஆனா சொல் என்ன தெரியுமா? வலிமையுடன் வளைந்து கொடு. என்ன வார்த்தைங்க இது? அவன் ஏதோ கம்பி விற்கிறாங்க. வலிமையுடன் வளைந்து கொடுனா என்ன அர்த்தம்? உடஞ்சிராத, வளைஞ்சு கொடு. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லைன்னா கண்ணதாசன். மரம் சாஞ்சிரங்க புயல்ல, புல்லு சாயறதில்லை. ஏன் தெரியுமா? வலிமையுடன் அது கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு சாய்ந்து கொடுக்கிறது. உன்னை நீ எந்த அளவிற்கு வலிமையுடன் இருந்து வளைந்து கொடுப்பாருங்க. என்னுடைய மகனுக்கு 12 வயது ஆகும் பொழுது நான் எங்க காலேஜ்க்கு ஒரு செரிமனிக்காக கூட்டிட்டு போனேன். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் சார். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். எங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் 38 வருஷம் வேலையில இருந்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. இன்றைய தாய் தந்தை இருக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது, எனக்கும் இருக்கு. யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என் குழந்தைய ஆசீர்வாதம் வாங்க விடுவேன். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சொல்றீங்களா இன்னைக்கு அந்த வார்த்தைய? அப்படிப்பட்டவங்க யாரும் எங்க வீட்டுக்கு வர்றதில்லை மேடம். என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் எவனும் வர்றதில்லை. நான் சேர்க்கறதில்லை உள்ள. எனக்கு 5 சித்தப்பா 3 அத்தை. மாசத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க வீட்டுக்கு. எல்லாருக்கிட்டையும் எங்க அம்மா சொல்றது, எதை போகும்போது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு. அந்த 5 சித்தப்பால ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னே அவருக்கு தெரியாது. வச்சு செய்வார். நாங்க கேட்போம்ல. நிறைய கேட்டதனால் தானே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கேட்காம படிக்காம பேசிட முடியுமா? என் பையனை கூட்டிட்டு போறேன். 38 வருஷங்க. அவங்க ஏதோ இப்படி போறாங்க வெளியில. கொஞ்ச நேரத்தில் அவங்க வெளியில போயிடுவாங்க. இந்த அரங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். என் பிள்ளைய கூட்டிட்டு ஓடி அவங்க கிட்ட போறேன். நான் நேரம் கொண்டு போய் என் பையனை அவங்க கிட்ட விட்டேன். அவன் உண்மையா ஏன் வந்தான் தெரியுமா? அவன் பிரியாணி சாப்பிட வந்தாங்க. அவன் எதுக்கும் வரல. அவன் எனக்கு நல்லா தெரியும். எங்க ஊருள்ள எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் இருந்தா பிரியாணி போடுவாங்க. என் பையனை பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, என்ன பருவின்னாங்க. பையனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க. தான் அந்த வயசுல இருப்பான் அவன். ஏதாவது சொல்லுங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஊருக்கே சொல்ற, உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது? அந்த அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? ஊர்ல இருக்கிற பிள்ளைலாம் என் பேச்ச கேட்கும். என் பிள்ளை கேட்கணுமே, கொண்டு போய் விடுறேன். அதனால தான் விடுறேன். சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்க. நான் எப்படிங்க சொல்றது? அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் டேக்கு கூட எனக்கு வாழ்த்து அனுப்புனாங்க. இப்படி நின்றுட்டு இருந்தவங்க யாரையும் பார்க்கலைங்க. அந்த பையனை பார்த்து என்ன பார்த்தா, என்னப்பா பேரு அப்படின்னு அவன் பேரை சொன்னான். உன்னை இதான் ஓப்பனிங்கே தான். உன்னை ஒரு சிங்கம் துரத்துது அப்படின்னு நான் பாருங்க. அவன் என்ன பார்த்தான். அவன் வந்த வேலை வேற. கூட்டிட்டு ஒரு அம்மாட்ட நிற்க வச்சுட்டு இன்னும் ஒரு சிங்கம் துரத்துதுன்னு அவங்க உடனே அவன் கவனத்தை திருப்புறதுக்கு ஒன்று செஞ்சாங்க. பா, டீச்சர் இஸ் அ டீச்சர். ஒரு விஷயம் செஞ்சாங்க. உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துதுன்னாங்க. நார்னியா சிங்கம் அவனுக்கு தெரியும், பெரிய சிங்கம். அவன் அப்படி பார்க்குறான். சிங்கம் உன்னை துரத்துது, நீ ஓடுற, அது பெர்ஃபார்மன்ஸுங்க.
ரோட்லங்க, அந்த கிரவுண்ட் ரோட்ல துரத்துது, நீ ஓடுற, அது துரத்துது, நீ. அவன் உண்மையாவே ஓடுறாங்க. மனசுல நான் அவனை பார்க்குறேன், அவன் உண்மையா ஓடுறான். இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அவங்கள போய் உன்னை ஒரு சவுர் பக்கமா அப்படி கார்னர் பண்ணிருச்சு அந்த சிங்கம். வாயை திறக்குது இப்படி உன்னை சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு முன்னால நார்னியா சிங்கம் வாய் திறக்குது. அவன் உள்ள போறான். உடனே சொல்றாங்க, நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி கிழிச்சி அப்படி தூக்கி அப்படி போட்ட பாரு அப்படின்னா. நாங்க அவன் போட்டான், அவன் போட்டான். 1.5 டன் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை பிளந்து தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு உடல் வலிமை வேண்டுமோ அதை விட அதிகமான மன வலிமை உன் அம்மா அப்பா பேச்ச சொல்லு கேட்ட நடக்க வேணும் அப்படின்னாங்க. சிங்கத்தை உடம்பு வலியால சாட்சி விட்டுறலாங்க. சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும்ல, அது சிங்கத்தை தூக்கி கிழிச்சு போடுற அளவை விட அதிகமானது. அந்த மன வலிமை இருக்கின்றவர்களால் தான் அறிவுரையின்படி நடக்க முடியும் அப்படின்ற. குடிக்க கூடாது, பொம்பளை பிள்ளைங்களை தப்பா பார்க்க கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. போர்பந்தர்ல புத்திலியமா சொல்றாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் கிட்ட. இந்த புத்திலி பாய் சொன்ன இந்த விஷயம் போர்பந்தர்ல, அங்க அது 3 கிடைக்காது. பையன் போறான் லண்டனுக்கு, அங்க எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும். ஆனால் செய்த சத்தியத்திற்காக தன் வாழ்க்கை முழுக்க மது அருந்தாமல், மற்ற பெண்களை இச்சிக்காமல், புலால் உண்ணாமல் இருந்ததனால் தான் சாதாரணமாக இருந்த அந்த ஆத்மா மகாத்மா என்று போற்றப்பட்டது. கண்காணிக்கிறதுக்கு இவன் வேணும் அவன் வேணுங்கிறது இல்லை. யாரும் இல்லை என்றாலும் என் வாழ்க்கையை நான் செலுத்துவேன். என் தாய் தந்தையரினுடைய தலை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினால் நிமிர வைப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது. எங்கிருந்து வர்றது அந்த வீரியம்? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்கள மாதிரி இருக்காதுங்க. செகண்ட் இயர்ல வந்து பார்த்தாலே சொல்லுவாங்க, ஏன் வந்த, ஏன் அடுத்த மாசம் வருது, சொல்லல, சொல்லாம வந்துட்ட. இதெல்லாம் 4 வருஷம்தான். அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க வெளில போன்னு. அப்புறம் அம்மா அப்பா தான். வாழ்க்கையை எப்படி நீ எதிர்கொள்ள போகிறாய்? நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்ப்பா. எனக்கு ஃபர்ஸ்டா வர்றது பிடிக்கும், ஃபர்ஸ்டா வர்றவங்கள பிடிக்காது. அது என்னது? அது ஃபர்ஸ்டா வர்றவங்கள பிடிக்கும், பிடிக்காது. ஃபர்ஸ்டா வர்றது பிடிக்கும். இந்த ஃபர்ஸ்டா வர்றவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு மேதமை இருக்கும். அவங்க தன்னுடைய இருப்பினாலே அடுத்தவர்களை அச்சுறுத்துவாங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன், யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்கள பார்த்து சோர்வாகாத. கையில நிறைய சாக்லேட்ஸ் வச்சுக்கோ. நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்தவங்களுக்கு கொடு. தோத்துட்டா நீ சாப்பிடு. ஏன்னா இப்படி சொல்றேன்னா சத்தியம் இதுதான். ஏன்னா சாக்லேட் சாப்பிட்றது எதுக்குன்னா சோர்வா இருக்கிற மனசை தூக்கி நிறுத்தும். சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது, இந்த வயசுல சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் ஜெயிச்சுட்டா அடுத்தவங்களுக்கு தர சொன்னேன். நம்ம ஜெயிச்சுட்டா முன்னால இருக்கிறவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான், அவனுக்கு கொடுத்துரு. நீ தோத்துட்டா நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பல்ல, நீ சாப்பிடு. வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை சொல்லி தரும். முந்திக் கொள்வது இருக்குல்ல. நான் இந்த தாய் உனக்கு இன்றைக்கு சொல்லும் இந்த வார்த்தையை, என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் உன்னதத்தை நீ அடைகின்ற அந்த வினாடி அல்ல, அதற்கு பின்னாலும் மறக்காமல் மனதில் வைத்துக்கொள். பெற்ற தாய் தந்தையருக்கு சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சிலாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், நேர்மையா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க. அதனால பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல சொல்ற வார்த்தையை சத்தியத்தோடு அந்த குழந்தைகள் கிட்ட கடத்திட்டு போங்க. அந்த தகுதிப்பாடு என்னங்கிறத கடத்திட்டு போங்க. எங்க அம்மா எப்படி தெரியுமா? என்னுடைய அம்மா, எங்க அம்மாவால தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன், எங்க அப்பாவால தான் நான் இங்க நிக்கிறேன்.
என் அம்மாவும் என் அப்பாவும் என்னிடத்துல எப்படி பேசுவாங்கன்னு சொல்றேன். நான் தோத்துட்டு வருவேங்க. நான் இப்படி காலடியில் உட்கார வச்சுட்டு எங்க அப்பா தலையை இப்படி தடவி கொடுத்துட்டு என்ன அப்படிம்பாரு. கீழே உட்காருவேன். நான் ஜெயிச்சுட்டேன்னா பக்கத்தில் உட்காருவேன், தோத்துட்டேன்னா கீழே உட்காந்துருவேன். பெட்டில் அப்பா உட்காந்துருப்பார், இப்படி தலையை தடுவார். ப்ரைஸ் கிடைக்கலையா? அப்பப்பா சொல்வார், இந்த வார்த்தை தாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கும் நான் எடுத்துட்டு போறேன், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். வெறும் ஆசையை வளர்க்காதீர்கள், குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள். மனதார குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள். நான் சொல்லுகிறேன், இட் மேக்ஸ் மிராக்கிள்ஸ். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வளமாக்கும். எங்க அப்பா சொல்வார், फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா உருதுல தான் பேசுவார் என்கிட்ட. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. அப்பாவுடைய மனசு, அம்மாவுடைய மனசு உலகத்துல யாருக்குமே வராது பிள்ளை, யாருக்குமே வராது. இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்துல அப்பா அம்மா ரெண்டும் இருப்பாங்க. சில பேருக்கு அப்பா இருப்பாங்க, சில பேருக்கு அம்மா இருப்பாங்க, சில பேருக்கு யாரும் இல்லைனாலும் அந்த பொசிஷன்ல வேற யாராவது வந்திருப்பாங்க. பாக்கியசாலிகள் நீங்கள் எல்லோரும். எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த அந்த கவிதைக்கு என்ன பொருள் தெரியுமா? வீட்டுல சிம்மினி விளக்கு வச்சிருக்கீங்களா? சிம்மினி விளக்கு இல்ல, அதுக்கு மேல ஒரு சிம்மினி போடுவோம்ல. எதுக்கு போடுவோம்? என்ன காரணத்துக்காக போடுவோம்? தீபம் அணையாம இருக்கிறதுக்கு. தீபத்தை எது அணைக்கும்? காத்து அணைக்கும். சபாஷ். காற்றில் இருந்து தீபம் அணையாமல் சிம்மினி காப்பாற்றுகிறது இல்லையா? இந்த கவிதை சொல்லுது, காற்றை அணைய விடாமல் காப்பாற்றுவதற்காக சிம்மினியாக காற்றே வந்திருக்கான். அப்பா சொல்ற வார்த்தை. அந்த தீபம் அணையாமல் இருப்பதற்கு இறைவன் என்ன செய்கிறான்? காற்றையே சிம்மினியா அனுப்புறானா. அனுப்பிட்டு சொல்வார், அந்த தீபத்தை யாரால் அணைக்க முடியும்? அதற்குத்தான் இறையருள் இருக்கிறது. தோத்து வர பிள்ளை கிட்ட பேசுற பேச்சுங்க. நீ கவலைப்படாத, இறைவன் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு எதையெல்லாம் தோல்வியாக இருக்கிறதோ அந்த தோல்வியே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும். நீ கவலைப்படாதே என்று சொல்லக்கூடிய அப்பா. அம்மா எப்படி தெரியுமா? ஊர்ல எங்க சுத்தினாலும் சுல்தானா, கடல்ல மட்டும் கால் நினைச்சிரு. ஏன்? உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்ல. இப்படி சொல்ற அம்மா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாய் என் அம்மா. அதனால் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். உங்களிடத்தில் இருக்கிறது அந்த சூட்சுமம். ரொம்ப மழையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான் சொன்னேன், கார் இருக்கடா எடுத்துட்டு போனேன். திருப்பி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் எஜுகேஷனுக்காக சொல்றேன். கார் வேணும்னு கேட்கறதுக்காக மழை பெய்யுதுமா, பைக் ஓட்டுற கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லலை. நான் சொல்றத கேளமா, எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பியா? என் வலிய சொல்றேம்மா, கேட்டுக்கோமா, அவ்வளவுதான்மா. இதுக்கு எந்த தீர்வும் சொல்லாதம்மா, தயவு செஞ்சுன்னு எழுந்துச்சு போனா. அப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது? அவன் வலியை எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் அமர்ந்து அவன் வலியோடு இருந்து அவனை கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். அவ்வளவுதான். நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேன், உன் கார் எனக்கு வேணாம். நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, அவ்வளவுதான். நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன். எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணான்னு உன்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான்ல, என் கார் இருக்கடா எடுத்துட்டு போ. அப்படியாடா? ஏண்டா இது கொண்டு வரலையா? ரெயின் கோட் போடலையா? சர்ரா வாடா டீ குடிக்கலாம், அப்படிதான் கேட்பான் என் பையன், என்னோட ஃப்ரெண்டு. நீ உடனே தீர்வு கொடுக்குற. அப்பொழுதுதான் எனக்கு இளைஞர்களுடைய மனம் புரிகிறது. பெற்றோர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் வலி பேசினால் அந்த வலியை கேட்டுக்கொண்டு அந்த வலியோடு கூட கொஞ்சம் நேரம் இருங்கள். அது போதும், அவர்கள் மறுபடியும் எழுந்து பறப்பார்கள்.